ஹாய் மக்களே, சிறுகடி காசி சீரியல் ஏப்ரல் 9, 2026 என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. சிறுகடி காசி சீரியலில் விஜயா இது அடித்தாங்கல்ல அந்த போஸ்டர் பிச்சதுனால, அதனால் பின்னாடி முதுகில் அடிபட்டுருச்சு அவளுக்கு. அப்போது அதை தாங்க முடியாமல் பெட்டில் உருண்டுட்ருக்கா. ஐயோ வலிக்குது, அம்மா வலிக்குதுன்ட்டு உருண்டுட்ருக்கா. அப்போ அண்ணாமலை கேட்குறாரு, என்னாச்சு, ஏன் கத்திகிட்ருக்க அப்படின்னு கேட்கவும், எனக்கு முதுகு பிடிச்சிருக்கு, முதுகுக்கும் உன்னை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாரு. சும்மா இருங்க அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறா. ஏன் என்னாச்சு உனக்கு, முதுகு பிடிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், விஜயா சொல்கிறா, எனக்கு முதுகு ரொம்ப வலிக்குது, நேற்று ஏதோ கெட்ட கனவு கண்ட போல், அதனால் கீழே பெட்டில் புரண்டு கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. உடனே முத்து சொல்கிறாரு, இது மாதிரி அம்மாவுக்கு முதுகு வலிச்சுதுன்னா அந்த உலக்க இருக்குல்லப்பா, அதை வச்சு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது, ஃபுல்லாக வலிச்சு விடணும் முதுகில் உலக்கைய வச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்படியே நான் சாவடிச்சிரு அப்படின்னு சொல்லி என் தள்ள போட்டு அடி, நான் செத்துடுறேன் அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறா. உடனே ஏன்டா சும்மா இருக்க மாட்டியா, அவள் தான் உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு இருக்காள்ல அப்படின்னு சொல்லவும், நேற்றுக்கு ஒரு இன்சிடெண்ட் நடந்ததுப்பா, நேற்றுக்கு மீனா போஸ்டரை கிழிக்கிறதுக்கு அம்மா வயசில் உள்ள ஒருத்தவங்க மீனா போஸ்டரை கிழிச்சிட்டு ஓடி வந்திருக்காங்க. அப்போது அங்கே உள்ள மீனா ஃப்ரெண்டெல்லாம் அவங்க நல்லா அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு என்னடா சம்மந்தம்லாம் பேசிகிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாரு. அப்போ தான் மீனா காஃபி எடுத்துகிட்டு வரா. ஏன் காஃபி எனக்கு வேணாம், நான் கேட்டேன் காஃபி அப்படின்னு சொல்லி கத்துறா மீனாவை. மீனா கொடுக்குற காஃபியை குடிங்கம்மா, உங்களுக்கு முதுகு எல்லாம் சரியாக போடுன்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. ஏன்டா இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்காடா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாரு. மீனா போட்ட காஃபியை குடித்தா எல்லாமே சரியாக போயிடும்ப்பா அப்படின்னு சொல்லவும், விஜயா சொல்கிறா, உன் பொண்டாட்டி புராணம் பெருமை பேசினது போதும் அப்படின்னு சொல்லவும், நீ காஃபி எடுத்துகிட்டு போ மீனா, நீ எதுக்கு அவங்கள கேட்காம எடுத்துகிட்டு வந்த காஃபி அப்படின்னு சொல்லி முத்து சொல்லவும், அவள் எடுத்துகிட்டு போக போகிறா. உடனே குடு நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த காஃபியை வாங்கி குடிக்கிறா விஜயா. உடனே அவர் வெளில போயிடுறாங்க. வெளியில் ஹாலில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. இந்தாம்மா, நீ தேர்தல் செலவுக்கு வச்சுக்கோமா காசுன்னு சொல்லி அண்ணாமலை கொடுக்குறாரு. உடனே ஏமாம்மா வேணாம், எங்கள்கிட்ட செலவுக்கு இருக்குமாம்மா காசு அப்படின்னு சொல்லவும், இது மாமனார் மருமகளுக்காக கொடுக்குறதுமா, வாங்கிக்க அப்படின்னு சொல்லவும், நான் உங்களை ஆசீர்வாதமாக நினச்சி வாங்கிக்கிறேன் மாமா அப்படின்னு சொல்லி அவளும் வாங்கிக்கிறான் மீனாவும். உடனே விஜயா கத்துறா, ஏங்க அவளுக்கெல்லாம் போய் காசு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டு கத்துறா. நீ ஏன் இப்படி இருக்கன்னே எனக்கு தெரியலை, முத்து சொல்கிறத வச்சே எனக்கு புரிஞ்சிருக்கு உண்மை, நீ தான் நேற்று இந்த போஸ்டரை கிழிச்சிருப்பேன்னு, ஏன் இப்படிலாம் நீ பண்ணுற, எதுவாக இருந்தாலும் நம்ம நடந்துக்கிறத பொறுத்து தான் நமக்கு மரியாதை இருக்குது அப்படின்னு சொல்லி விஜயாட்ட சொல்லிவிட்டு அண்ணாமலை போயிடுறாரு. இங்கே ஸ்வேதாவும் ஸ்ருதியும் கணக்கெடுக்கிறாங்க, போய் யார் ஜெயிப்பாங்க அந்த தேர்தலில் அப்படின்னு சொல்லி கணக்கெடுக்க போகிறாங்க. ஒவ்வொரு பூக்கடையாக போய் கணக்கெடுத்துட்டு வராங்க. ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இது மாதிரி சிந்தாமணிக்கு தான் ஆண்களோட வாக்கு நிறையா கிடைக்கிற மாதிரி இருக்குது, பெண்களோட வாக்கு கிடைக்கிறது மீனாக்கு தான், 35% தான் மீனாக்கு வாக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது, 65% சிந்தாமணி தான் ஜெயிப்பா போல இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. முத்து வராறப்போ இது மாதிரி அவள் இதெல்லாம் ஒரு இது தானம்மா, அவள் ஜெயிக்கிறது தோக்கிறது பொது தான், அவள் ஜெயிக்கலைன்னா அடுத்த எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லவும், மீனா தங்கச்சி சொல்கிறா, அது அக்கா அது மாதிரிலாம் தோற்று போயிட்டானா அடுத்த எலெக்ஷன்லாம் நிற்கலாம் மாட்டா அப்படின்னு சொல்லவும், எப்படியாச்சும் மீனாவை ஜெயிக்க வைக்கணுன்றதுக்காக இவங்க பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. உடனே இவர் போய் போஸ்டர்லாம் ஒட்டுறாரு. மீனா கத்தி குத்துப்பட்டு இருக்கால, அது மாதிரி போஸ்டர் இருக்குது, வயிற்றில் கட்டுக்கட்டிருக்க மாதிரிலாம் இருக்குல்ல போஸ்டர், அதை ஒட்டி இதெல்லாம் மக்களுக்கு தெரியணும், அப்போ தான் சிந்தாமணி பற்றி மக்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட, ஒட்டிகிட்ருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டும் சொல்கிறாங்க, இது மாதிரி இது தேவைதானடா அப்படின்னு கேட்கவும், ஆமாம் எந்நேரம் என்னை வயிற்றில் குத்தின்னு தான் நான் எந்நேரம் இங்கே இருந்துருப்பேனான்னு தெரியலை, மீனா என்னை காப்பாற்றிட்டா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸும் இவங்களும். அப்படிலாம் சொல்லாதடா, எப்படியாச்சும் மீனா சிஸ்டர் ஜெயிக்க வைக்குவோம் நம்ம அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே அங்கே 2 லேடிஸ் வராங்க. முத்துக்கு நாங்கள் மீனாக்கு தான் போடுவோம் ஓட்டு, எதுக்காக போஸ்டர்லாம் ஓட்டணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லவும், நேற்று கூட சிந்தாமணி காசு கொடுத்து உங்களுக்குலாம் ஓட்டு போட சொன்னால் நாங்கள் தான் வேணான்னு அனுப்பிச்சி விட்டோம் அப்படின்னு சொல்லவும் சொல்கிறாரு முத்து, ஏன்க்கா உங்கள்கிட்டேருந்து வட்டிக்கு சம்பாரித்து வச்சிருக்க காசு தான் சிந்தாமணி காசு, வாங்கிக்கிட்டு நீங்கள் மீனாக்கு ஓட்டு போடுங்க, என் பொண்டாட்டிக்கு காசு
காசெல்லாம் கொடுக்க தெரியலைனாலும் அவர் உண்மையாக அவள் உங்களுக்கு உழைப்பா அப்படின்னு சொல்லவும், ஆமாப்பா மீனா பற்றி எங்களுக்கு தெரியாதா, நாங்கள் மீனாக்கு தான் ஓட்டு போடுவோன்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே அவரும் போஸ்ட்டை ஒட்டிகிட்ருக்காரு. இங்கே மீனா கிட்ட வந்து ரீல்ஸ் போடலாம் நம்ம, நீங்கள் என்னென்னலாம் பண்ணுவீங்க மக்களுக்கு அப்படின்றத வந்து சொல்லுங்கள், நான் அதை வீடியோவாக எடுத்து ரீல்ஸ் போடுறேன்னு சொல்கிறாங்க. ஸ்ருதியும் மீனாவும் இவளும் வந்து அவள் என்னென்னலாம் பண்ணுவா அப்படின்றத வந்து அவள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இவளும் வந்து சொல்லிகிட்டு இருக்கா மீனாவும், நான் வந்தால் என்னென்னலாம் மக்களுக்காக பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறத சொல்லிகிட்டு இருக்கா. உடனே இவங்களும் போய் வாக்கெல்லாம் சேகரிச்சிட்ருக்காங்க. முத்து, அவங்க ஃப்ரெண்ட்ஸு, ஸ்ருதி, ஸ்வேதா எல்லாருமே தனித்தனியாக வாக்கு போய் சேகரிக்கிறாங்க. மீனாவும் போய் ஒவ்வொரு ஏரியாவாக ஒவ்வொரு பூக்கடையாக போய் இந்த மாதிரி வாக்கு சேகரிக்கிறா. நான் வந்தால் என்னென்னலாம் பண்ணுவேன்றத சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அவங்க வந்து ஏன் மீனா நீ உடம்பு முடியாதோட வந்து கஷ்டப்படுறேன், நான் உங்களுக்கு தாம்மா ஓட்டு போடுவேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன தான் அதுமாரி சொன்னாலும் நான் என்னோடய தரப்புலேருந்து என்னென்ன பண்ணுவேன் உங்களுக்குன்னு சொல்லணும்லக்கா, நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லி மீனா சொல்கிறா. புயல் மழை காலத்தில் நமக்கு பூக்கள்லாம் வராது, பூ விற்கிறவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நான் கவர்மெண்ட்டை ஒரு அப்ளிகேஷன் மாதிரி போட்டு மானியம் மாதிரி வாங்கி தருவேன், லோன் கடன்லாம் வாங்கி தருவேன்னு சொல்கிறா. நீங்கள் தான் தொழில் தொடங்கவும் நான் லோன் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட பேசுகிறா. அதோட இந்த எபிசோடு முடியுது. வரப்போகிற எபிசோடு நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பை மக்களே.